வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களை ஜோதிட நேர நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேந்தர் டிவியுடைய நிர்வாக ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 541வது நிகழ்ச்சி, 541வது வாரம். இத்தனை வாரங்கள் தொடர்ச்சியாக பேராதரவை கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். எவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சு வாரம். கிட்டத்தட்ட அப்படியே யோசிச்சா, வருடக்கணக்கு யோசிச்சா கிட்டத்தட்ட அவ்வளோ வருடம், 10 வருடம் கடந்து ஓடின்னு இருக்கும். 541வது வாரம். எல்லா இடத்துலையும் மக்கள் எங்கே போனாலும், கோயில்லையோ, ஃபங்க்ஷன்லேயோ, ஹோட்டல்லையோ, உங்கள் நிகழ்ச்சியில் இந்த இது நல்லா இருந்தது, இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன், இந்த சப்ஜெக்ட் நல்லா இருந்தது, இந்த கோயிலுக்கு தெய்வத்துக்கு போனேன், இது நடந்தது, அது நடந்தது, வீடு நடந்தது, ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, பசங்க நல்லா படித்தாங்க, ரொம்ப ஆனந்தம். எல்லா புண்ணியமும் வேந்தர் ஐயா குடும்பத்துக்கு தான் போகும். அதே போல் இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு துணையாக இருந்த அத்தனை விளம்பரதாரர்களுக்கும் நன்றி. அதோடு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, போன வாரத்துக்கு நம்ம பேசியிருந்த பௌர்ணமி திருப்பரங்குன்றம் கிரிவலத்துக்கு, அது தொடர்ச்சியாக பேசின்னு இருக்கேன் ஒரு மாதமாக. அந்த திருப்பரங்குன்றம் கிரிவலத்துக்கு பௌர்ணமி அன்று அவ்வளோ கூட்டம். நானும் அந்த கிரிவலத்தில் கலந்துக்கிடுச்சு. நிறைய பேர் வேந்தர் டிவி பார்த்து தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர், ரொம்ப பேர் நிறைய செல்ஃபீஸ் எடுத்துக்கினாங்க. கிரிவலமே நடக்கலை, செல்ஃபின்னு வளமாயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருந்து, அந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வர முடியாதவர்கள், வாழ்த்தியவர்கள், விளக்கேற்றியவர்கள், தைப்பூசத்தன்று விளக்கேற்றியவர்கள், கிரிவலத்துக்கு வந்தவர்கள், கிரிவலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த அத்தனை மக்களுக்கும் நன்றிகள். இந்த வாரம் 16/3/2026 முதல் 22/3/2026, பங்குனி 2லேருந்து பங்குனி 8. இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறது முருகர் தான். முருகரை பற்றி தான் நிறைய பேசுகிறோம். இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு பிறகு முருகருடைய காலம் இது. சில அவதார புருஷர்கள் தாங்களாகவே தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார். உலகம் ஃபுல்லாக முருகர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நெருப்பு தானே எரியுது. ஆயில் டேங்க் எரியுது, வீடு எரியுது, ஒரே எரிச்சல். ஒரு ஆள் ஒரு நாட்டு பிரதமரை கடத்துறாரு, அதிபரை கடத்துறாரு, எல்லாரையும் கொல்றாரு, அணுகுண்டு இருக்குன்றாரு. ஏற்கனவே அணுகுண்டு இருக்குன்னு ஈராக்கை சொல்லி அழித்தாங்க. அணுகுண்டில் ஈராக்கை சதாம் ஹுசேனை பிடிச்சி என்கொயரி பண்ணுறச்சு அவர் தாடியில் கைவிட்டு பார்த்தது தான் மிச்சம். தாடியில் கூட சின்ன குண்டு கூட இல்லை. ஆனால் அந்த நாடு அழிச்சாச்சு. ஏன் சொல்ல வரேன்னு சொல்கிறேன். இப்போ ஈராக்கை போட்டு அழிச்சாச்சு. ஈராக்கை அடி நினச்சோன்னே சுற்றி இருக்கக்கூடிய அவங்க சகோதர நாடுகளுக்கே அவங்களே என்னை அழித்து நீங்கள் எப்படி நிம்மதியாக இருப்பீங்கன்னு பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் பிரச்சனை. ஏன்னா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல, 30% தான் சரியாக இருக்கும், 35% தான் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க இவர் வாயிலேயே நல்லது வராது, அதிபர்கள்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணுவாங்கன்னு சொன்னோம், அதிபர்கள்லாம் கொல்லப்படுவார்கள்னு சொன்னோம், நம்ம பிரதமர் வரைக்கும் எல்லாரும் கவனமாக இருக்கணும்னு சொன்னோம். அப்போல்லாம் எதை வச்சு சொல்கிறீங்க, என்ன வச்சு சொல்கிறீங்கன்னு நீங்கள். கிரகங்கள் அப்படி தான். குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் திருக்கணிதப்படி ஏற்கனவே வந்து விட்டது. வாக்கியப்படி இந்த மாதம் 6ஆம் தேதி 3வது மாதம் வந்தது. எல்லா விதத்திலும் பயம்.
வெளிநாட்டிலலாம் இருக்காதீங்க, நிம்மதியாக இருக்காது, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்கலாம், துபாயில் சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்களே. துபாயில் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ சேதமானாலும் அந்த அரசாங்கம் கொடுக்கும். அதுபோல் அதிபர்கள் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. சிங்கப்பூர், துபாய் எல்லாம் ஏன் வந்து மக்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை என்றால் அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டினுடைய நிர்வாகம். ஒரு ட்ரம்ப்பை யாராவது கேட்குறாங்களா? அணுகுண்டு இருக்குன்னு அடிக்கிறியே, அணுகுண்டே இல்லாத ஒரு இடத்த ஈராக் அடித்த, அதில் அணுகுண்டு இல்லை, இப்போ இங்கே எதுக்கு சொல்கிறேன்? இவர்கள் எல்லா குண்டும் வைத்து கொள்ளலாம், இவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் 100 கிலோ தங்கம் வச்சுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் 1 கிராம் வச்சுக்கூடாது. எப்படி? கேட்க மாட்டாங்க. உலகத்தின் அந்த காலத்திலிருந்து, உலகம் தோன்றியதிலிருந்து இப்படி தான் வலிமை மிக்கவர்கள் தான் உலகத்தை ராஜ்யம் செய்வார்கள். யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? மக்கள் அவங்க நாட்டில் ஏதாவது வச்சுட்டு போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உன் நாடு நல்லா இருக்கா? உன் நாட்டில் உலகத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு மாதிரி தான் இருக்கியா? கருப்பர் இன மக்களை கொன்னதெல்லாம் பார்க்கலையா? போலீஸ்காரங்க கழுத்தில் அப்படியே நசுக்கி கொள்ளலையா? எந்த ஐநா சபையாவது வருதா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 50% வரி, 200% வரி, 25% வரி, துக்ளக் தர்பார். சினிமாவில் கூட பைத்தியம் இப்படி பண்ணாது. கடுமையான வார்த்தை தான், ஆனால் சொல்லணும்ல. மற்றவங்க சொல்லாமல், அது அரசியலில் சொல்லாமல் இருக்கட்டும், ஜோதிடத்தில் சொல்லணும். இதெல்லாம் தான் அந்த கிரகம் பண்ணும். தகிக்கும் உலகம். பெட்ரோலியம், நம்ம நாட்டில் ஏதோ பெட்ரோல் கிடைக்குது, டீசல் கிடைக்குது, நம்ம நிம்மதியாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்படக்கூடிய எவ்வளோ நாடுகள் இருக்குன்னு, ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, பயந்து இருக்கிறாங்க. துபாயில் நம்ம சகோதர சகோதரிகள் எவ்வளோ பேர் கஷ்டம். எனக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச ஊர். கத்தாரில் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவர்கள், சவுதியில் அவ்வளோ பேர் எனக்கு நண்பர்கள், சுற்றி இருக்கிற அத்தனை ஊர்லேயும் எனக்கு நண்பர்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ பேர் அப்படியே நடுங்குறாங்க. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன? முருகரை கும்பிடுவது. எனக்கு தெரிஞ்ச கடவுள் நான் சொல்லுவேன். அல்லாவை நீங்கள் உங்கள் இதில் கும்பிட்டுக்குங்க, கிறிஸ்டினை நீங்கள் கும்பிட்டுக்கங்க, பௌத்த மதம் அது. அதனால தான் அந்த முருகருக்கு விசேஷம். அறுபடை வீடுகள் தான் முருகருடைய கோயில் நினைக்கக்கூடாது. முருகர் சன்னிதானம் எங்கே இருந்தாலும் அதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கும். முருகர் கோயில் அவ்வளோ சீக்கிரத்தில் அமையாது. யாருடையாவது கனவுல வந்திருக்கோம், யாருக்காவது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். முருகர் விரும்பி தான் ஒரு இடத்துல குடிக்கொள்வார். ஒரு முருகர் கோயில் வந்துட்டு அந்த கோயிலில் வந்து மக்கள் வசீகரம் இல்லாமல் இருக்குதுன்னா அங்கே முருகர் விருப்பம் இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம். முருகர்னாவே அப்படி தான். மலேசியாவில் போய் முருகர் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முருகர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார். அமெரிக்காவில் இருக்கிற முருகர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார். நாங்கள்லாம் இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்களா? எல்லா மதத்தையும் அந்த ஊர் பகுதி மக்கள் கனவுலெல்லாம் போவார் அவர். ஸோ அப்பேற்பட்ட முருகரை மனதார பிரார்த்தனை செஞ்சு சுப்பிரமணிய புஜங்கத்தை போட்டு இந்த கோமாளித்தனமான உலகத்தில் எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம். அப்பேற்பட்ட விஷயத்தில் தோரணமலை முருகன் கோயில் திருநெல்வேலியில் இருக்குது. அருள்மிகு தோரணமலை பிரமாதமான கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய பேசலாம். இதை பற்றியே 4 மணி நேரம் பேசலாம். மூலவர் தோரணமலை முருகர். புராண பெயர் வாரணமலை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, கார்த்திகை நட்சத்திரங்கள் அன்று மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலும் இருக்கும். பிரதோஷ நாட்களில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள்.
நடைபெறும். இந்த குகை இயற்கையிலே கிழக்கு நோக்கி அமைந்திருப்பது சிறப்பு. இங்கு முருகன் திருச்செந்தூர் முருகனை நோக்கி வண்ணம் இருப்பதனால் இங்கு வழிபடுவது திருச்செந்தூர் சென்று வழிபடுவதற்கு சமம். திருச்செந்தூர் போக முடியல, கூட்டம் அதிகமாக இங்கே போயிடணும். மலையடிவாரத்தில் உள்ள கோயில்களில் காலை 8லிருந்து 10 மணி வரை, மதியம் 2லிருந்து 6 மணி வரை பூஜைகள் நடைபெறும். மலையில் உள்ள முருகன் கோயிலில் தினமும் மதியம் 12 மணிக்கு பூஜை நடைபெறும். 1000 வருடங்களுக்கு முன்பு அகத்தியரின் மருத்துவமனையாக விளங்கியது இந்த தோரணமலை. நோட் பண்ணிக்கோங்க, யாருடைய மருத்துவமனை? அகத்தியர். அடிவாரத்தில் வல்லப விநாயகர், கன்னிமார் அம்மன், வியாழ பகவான், நவகிரகங்களுக்கு தனி சன்னிதானம் அமைந்துள்ளது. சிவன், சரஸ்வதி, மகாலட்சுமி சந்நிதிகளும் உண்டு. அது சுனையல்னு சொல்லுவாங்க, நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க. இரு நதிகளுக்கு நடுவே அமைந்த திருக்கோயில் சிறப்பான புனித தலமாக கருதப்படுகிறது. சிறப்பான புனித தலம், நதிகளுக்கு நடுவே இருக்க கோயில். மலை உச்சியை அடைய 920 படிக்கட்டுகள் உண்டு. 926 படிக்கட்டுகள் உள்ளது. ஞாபகத்தில் வச்சுக்கணும், 920 இல்லை, 26. உடனே அதுக்கு ஏதாவது கமெண்ட் போடுவீங்க. இயற்கையான சுற்றுச்சூழல், மூலிகை காற்று, நமது பிணியை போக்கும் வண்ணம் நம்மை தொட்டு செல்லுகிறது. ஏறச்சவும் நான் டயர்டெலாம் தெரியாது. மலைகளின் பேர் ராம ஜம்பு, 2 மலைகள். நதிகளை பார்த்து ரசித்து கொண்டோம் உச்சியை அடையலாம். மலை உச்சியில் பெரும்பாறைக்கு இடையில் ஊற்று பொங்கி வருவது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த ஊற்று நீர் தான் முருகனுக்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த ஊற்று நீரில் தான் பண்ணுவாங்க. பக்தர்கள் மலை மீது ஏறி இதில் குளிப்பது ஆனந்தமாக இருப்பதோடு அருளும் கிடைப்பதே உணர்வார்கள். நேச்சுரலாக இருக்கிறது இல்லை, எந்த ஆர்டிஃபிஷியலும் கிடையாது இல்லை. தொழில் வளம் சிறக்க, குடும்ப பிரச்சனைகள் தீர, எதிரிகள் தொல்லைகள் தீர, நல்ல அரசாங்கங்கள் அமைய இவ்வாலய வழிபாடு சிறந்தது. நாட்டில் நிம்மதி ஏற்படுவதற்கு சிறப்பான ஒரு ஆலயம். அதனால தான் இதை சொன்னேன். குழந்தை பாக்கியம், சப்த கண்ணீர்களை வணங்குவார்கள். கல்யாணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி சண்டை, மாமியார் பிரச்சனை, மருமகன் பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, சரக்கு அடிக்கிறவங்களால் பிரச்சனை, சப்த கண்ணீரிலே வணங்குவது ரொம்ப நல்லது. நோய் நீங்கி ஆரோக்கியத்துடன் வாழ முருகனை வேண்டுவது சிறந்த பலன். நோயை தீர்க்கக்கூடிய முருகனுக்கு அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப விசேஷம். அந்த பகுதி மக்கள், தென் மாவட்ட மக்கள் அல்லது திருச்செந்தூர் போகக்கூடிய மக்கள் போயிட்டு வாங்க. கேரளா பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பக்கம் இது. தோரணமலையில் பல சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருப்பது போல் இன்றும் அருவமாக இருக்கிறார்கள் என்பது காட்சியளிக்குவதும் நிறைய பேருக்கு காட்சியளிக்கிறார்கள். தேவைகளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி வழங்குகிறார்கள். பாரபட்சமில்லாமல் இருக்கக்கூடிய சித்தர்கள் மலை அது. வேண்டுதல் நிறைவடைந்ததும் பக்தர்கள் மலைக்கு மேல் வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து முருகனுக்கு படைக்கின்றார்கள். அழகு குத்தி பால்குடம் ஏந்தி பிரார்த்தனைகள் செய்கின்றார்கள். பாவம் தீர்க்க, பாபநாசம், இன்பம் பெருகிட, குற்றாலும் துன்பங்கள் தீர தோரணமலை என்று பெரியவர்கள் கூறுவார்கள். என்னென்ன கொண்டு வராங்க பாருங்கள். பாவம் தீர்க்க பாபநாசம், இன்பம் பெருகிட குற்றாலும், துன்பங்கள் தீர தோரணமலை என்று பெரியவர்கள் கூறுவார்கள். எப்படி? மலை மீது ஏற முடியாதவர்களுக்காக மலை அடிவாரத்திலே ஒரு முருகன் சன்னிதானம் உள்ளது. ஏதாவது உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, முடியலன்னா ஒரு கஷ்டப்படாதீங்க. கீழே முருகனை போயிட்டு நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே உட்காருங்க. பௌர்ணமி நாட்கள் பக்தர்கள் தோரணமலையை சுற்றி கிரிவலம் வருகின்றார்கள். இந்த கிரிவலம் வந்து இப்போ இனிமேல் எல்லா முருகர் கோயிலுக்கும் ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய ஆரம்பிச்சிடும். திருவண்ணாமலையெல்லாம் ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். வாழ்வில் ஒரு முறையாவது தோரணமலைக்கு வந்து மலையேறி முருகனை தரிசிப்பதும் பிறவி பயன் அடைவதற்குண்டான அற்புதம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தோரணமலை முருகனை பிரார்த்தனை செய்தாலே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து
நமக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் கிடைக்கும், உலகத்துக்கு விமோசனம் கிடைக்கும். குழந்தைகள், முதியவர்கள், வயதானவர்கள், பெண்கள், ஒன்றுமே அறியாத அப்பாவிகள், சொத்துக்களை இழந்து, உயிரை இழந்து, எல்லாத்தையும் இழந்து ஒரே மரண பயத்துடன், செல்வி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்படி இருக்க இன்னொன்றீங்க, 2031 வரைக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும்னு நீங்கள் இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறேன். எவனும் அணுகுண்டு போடாமல் இருக்கணும். வெறி என்ன பண்ணுறது? இவங்க போட்டால் அணுகுண்டு போட்டால், ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த நாடாவது போட்டுதா? திருப்பி எல்லா நாட்டிலையும் யுத்தம் செஞ்சது யாருன்னு பாருங்கள். பாகிஸ்தான்காரனை யார் தூண்டி விட்டதுன்னு பாருங்கள். செய், உன் நாடு கடவுள் பார்த்து கொண்டு இருப்பார். அமெரிக்கா என்ன, இந்த பூமியில் தானே இருக்கிறது, கடவுளின் பாதத்தில் தானே இருக்குது. ஒரு நாள் நீ செஞ்சதுக்கெல்லாம் உன் மக்களும் அனுபவிப்பார்கள். இதே மரண கோஷத்தை அவர்களும் அனுபவிப்பார்கள். சாபம் விடலை, எனக்கு யாரையும் சாபம் விடுறதில்லை. ஏன்னா 30 வருஷம் சர்க்கிளில் நீ என்ன பண்ணியா அது உனக்கு வரணும், அது வரும். எல்லா லெவல்லையும் மக்களை உபத்திரம் பண்ணக்கூடிய, அது அமெரிக்கர்களாக இருக்கட்டும், ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், இஸ்ரேல் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதிகபட்சம் 30 ஆண்டுகள் திருப்பி அதற்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஸோ ஒருவரும் பாதிக்காமல் இருப்பதற்கும், அந்த பக்கம் போகக்கூடியவர்கள் தோரணமலை முருகனிடம் சென்று வழிபாடு செய்வதும், தோரணமலை முருகரிடத்தில் கிரிவலம் வருவதும், அரோகரா செய்வதும், எல்லோரும் போக முடியாதவர்கள் கூட செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக தோரணமலை முருகரை நினைத்து ஒரு விளக்கேற்றுவது இப்பொழுது இருக்கக்கூடிய போரினுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பதற்கு உதவிடும் என்று நம்புவோமாக. எல்லோரும் இன்புற்று இருப்போமாக. வாழ்த்துக்கள்.